ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் முதல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க. இந்த முதல் சித்திரை மாதத்தில் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு சித்திரை மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு, சித்திரை மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சதுனால சாதகமான பலன்கள் கிடைக்குமா, பாதகமான பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. ஸோ சாதகம் பாதகம் என்னங்கிற பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நிம்மதியாக இருக்கலாம். சித்திரை மாதம் பிறந்து ஆல்ரெடி 2-3 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் மீதம் ஒரு 25 நாட்களுக்கு மேலேயே இருக்குது. இந்த 25 நாட்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதன்படி உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ சிம்ம ராசிக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலனை முழுமையாக நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பாருங்கள், கரெக்டாக இந்த கணிப்பு பொருந்தும். ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே அபிக்கா சிறுவர் தான். அபிக்கா சிறுவர் கணிச்ச பல கணிப்புகள் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப இந்த சித்திரை மாதமும் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு இது நடக்கும்னா இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிரகங்கள் மூலிமா தான் வருமானு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக கிரகங்கள் மூலிமா தான் எல்லா ப்ராப்ளங்களுமே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய முதலே நாம் தெரிஞ்சுக்கிட்டால் அதிலேருந்து தப்பிக்கலாம். இப்போ நான் ப்ராப்ளம் சொல்லிட்டே இருக்கேன்னா ப்ராப்ளம் மட்டுமே வராது, நல்லதும் நடக்கும். அதனால் சித்திரை மாதம் என்ன நடக்குங்கிற பலனை தெரிஞ்சுக்குங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்கள் அத்தனை பேருக்கும் இந்த சித்திரை மாதம் சில விஷயங்களில் வளர்ச்சியையும் அட் த சேம் டைம் சில விஷயங்களில் தடைகளையும் ஏற்படுத்த போகுது. அதற்கு காரணம் கிரகங்களுடைய வலுவான அமைப்பு தான். இருப்பினும் சூரியன் குருவோடு இணையிறது, புதன் வகர நிவர்த்தி அடையிறது ஆகியவையெல்லாம் சேர்ந்து யோகமான பலன்களை தரும், சுமூகமான நிலையை ஏற்படுத்தும். அதனால் மேக்சிமம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் நமக்கு பிரச்சனை மேலும் மேலும் வரும். அதனால் கவலையே படாதீங்க. எது நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க பாருங்கள். உங்களுக்கு முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கை முதல்ல உங்கள் மனதில் தோன்றுனாதான் நீங்கள் ஒவ்வொன்றா சாதிக்க முடியும். அதனால் உங்களுக்கு முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை முதல்ல நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ மொத்தத்தில் உங்களோட ராசிக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் தன்னம்பிக்கையோடு செயல்படணுங்க. ஃபஸ்ட்டு அந்த பயன் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதம் நிலவக்கூடிய கிரகங்களுடைய நிலையை ஆய்வு செய்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்துலேயும் 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்துலேயும் மற்றும் 7ஆம் வீடான கலஸ்தரஸ்தானத்துலேயும் தான் சஞ்சாரம் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கக்கூடிய அமைப்பினால் சில விஷயங்களில் வளர்ச்சியையும் சில விஷயங்களில் தடைகளையும் கிரகங்கள் ஏற்படுத்தும். இருப்பினும் இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காது. குருவோடு சூரியன் இணைகிறதுனால அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. அதிர்ஷ்டம்னா உங்களுக்கு தடைகள் வந்தால் கூட எண்ட் ஆஃப் த டே அது வெற்றி கிடைக்கிற மாதிரி அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறதுனால பிரச்சனை எதுவும் வராது. அப்படியே வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு புதன் வேற வகர நிவர்த்தி அடைகிறாரு. அதனால் யோகமான பலனை அவர் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பண விஷயத்தில் எடுத்தோடனே முன்னேற முடியாட்டியும் கொஞ்சம் சுமூகமாக உங்களுடைய நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேறும். ஸோ அதாவது பணநிலையில் நீங்கள் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முன்னேற்றத்துக்கு நிகரான மாதம் தான். முன்னேற்றத்துக்கு நிகர்னு சொல்கிறத விட முன்னேற்றம் கிடைக்கும் என்றே நீங்கள் நம்பலாங்க. என்ன ஒரு சில தடைகள் ஏற்படும், அதை மட்டும் நாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணுன்னா கரெக்டாக நம்ம தப்பிக்க முடியும். ஸோ உங்கள் ராசிக்கு விதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளையாடுவதற்கு ரெடியாக இருக்க, அதை சமாளிப்பதற்கு ரெடியாகிறதுக்கு தன்னம்பிக்கையோடு இருக்க பாருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ தான் மெயின் மேட்ரே வரப்போகிறேன். இப்போ தான் உங்களுக்கு சாதகம் என்ன கிடைக்கும், கவனமாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறத எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ண போகிறேன்.
முதல்ல சாதகமாக என்னென்ன பலன் கிடைக்கும், எந்த விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத பாசிட்டிவான விஷயத்த சொல்லிடுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த புதன் வக்ர நிவர்த்தி இனிமையான காலத்தை வழங்க போதுங்க. நீங்கள் கடந்த சில வாரங்களாக பணவரவில் இருந்து வந்த தடைகள் நீங்கி கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகளும் சரியாகி வருமானமானது உங்களுக்கு சீராக துவங்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் பொருளாதாரம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக மேம்படும். குறிப்பாக குடும்பத்தில் இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. பலவிதமான பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வும் காண்பீங்க. ஸோ குடும்ப ரீதியாக முன்னேறுவதற்கு உகந்த ஒரு மாதம்தான் இந்த ஒரு மாதங்க. அதுக்கப்புறம் சித்திரை முதல் நாளே சூரியன் உச்சம் அடைவது உங்களுக்கு எதிர்பாராத இடங்கள்லேருந்து ஆதரவு மற்றும் உதவி கிடைப்பதை உறுதி செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வாக்குமிக்க மனிதர்களுடைய உறவு மற்றும் நட்பு கடினமான காலங்களை எதிர்கொள்ள உதவும். அதனால் செல்வாக்கு இருக்கக்கூடிய நட்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏப்ரல் மாதம் இறுதியில் நடக்க இருக்கக்கூடிய சுக்கிரன் பயிற்சினால் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி பணவரவு அதிகரிக்கும். அதனால் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளை எண்ணி கவலைப்பட வேண்டாம். எண்ட் ஆஃப் த செக்ஷன் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ தடைகள் வந்தாலும் பெரிய மலை போல இருக்கக்கூடிய தடைகளை கூட நீங்கள் நீக்கி ஈஸியாக பணவரவை அதிகரிக்க செய்து கொள்ளலாம். அதனால் இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் கவனமாக தொழிலை நடத்தினாவே போதும். ஸோ தொழில் ரீதியாக பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மே மாதம் முதல் வாரத்திற்கு பிறகு, அதாவது சித்திரை மாதத்தில் இறுதியில் பணப்புழக்கம் வேலையிலையும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி அதிகரிக்கும். பொருளாதார நிலை அப்போ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மேம்படும். எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அப்போ நடக்க துவங்கும். எதிர்பார்க்காத விஷயங்களும் நடக்க துவங்கும், எதிர்பார்த்த விஷயங்களும் நடக்க துவங்கும். இப்படி சில விஷயம் பாசிட்டிவாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது சொல்லப்பட்டிருக்குங்க. அட் த சேம் டைம் சிம்மராசிக்காரங்க இந்த சித்திரை மாதம் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. எதில் கவனமாக இருக்கணும், எண்ணத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதையும் இப்போ தெரிஞ்சுக்குங்க. ராசிக்கு நேர் எதிர் வீடான கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால இந்த சித்திரை மாத தொடக்கத்தில் பதவிடமான தடைகளையும் விரக்தியான மனநிலையும் உண்டாக்கலாம். ஸோ இந்த விரக்தியான மனநிலையும் தடைகளையும் தான் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். பொறுத்தார் பூமியார்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமை ரொம்ப அவசியம். அந்த பொறுமை இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது பின்னாடி கிடைக்குங்க. ஏப்ரல் 22 வரைக்கும் அமைதியாக இருங்க. ஏப்ரல் 22 வரைக்கும் அப்புறம் எல்லா விஷயங்களுமே நீங்கள் வெற்றியை பார்த்துடலாம். ஏப்ரல் 22 வரைக்கும் இனி எல்லா நாளுமே நீங்கள் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. உங்கள் பொறுப்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம். அலுவலகத்தில் நீங்கள் விரும்பாத இடமாற்றமும் கிடைக்கும், விரும்பாத பிரச்சனையும் வரும். அதனால் உங்கள் பொறுப்புகளை யாரையும் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே எல்லாத்தையுமே சரி பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறாரு. இதனால் ஒரு சில விஷயங்களில் சாதகமற்ற நிலையை ஏற்படுத்த இருக்கிறாரு. அதனால தான் நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்பதனால சிம்மராசிக்காரங்க இந்த சித்திரை மாதம் முழுவதும் ஆரோக்கிய விஷயத்தில் ஸ்பெஷல் கவனமாக இருக்கிறது அவசியங்க. எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி 10வது வீட்டில் தொழில்ஸ்தானத்தில் நடக்க இருக்குது. அப்போ வேலை சார்ந்த விஷயங்களில் நெருக்கடிகள் ஏற்படுத்தினால் கூட குருவுடைய பார்வை குடும்பம் மற்றும் தாயார் வழியில் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா எல்லா ஆதரவுகளையும் நீங்கள் பெற்றிட முடியும். எல்லா விதத்துலேயும் நன்மைகளையும் பெற்றிட முடியும். மொத்தத்தில் இந்த சித்திரை மாதம் சிம்ம ராசினருக்கு ரொம்ப ஒரு குரூஷியலாக இருக்க போது, அதாவது நன்மை தீமை என இருக்க போது அதை பேலன்ஸ் பண்ணி நடந்துக்க வேண்டியது அவசியம். இப்படி நடந்துக்கிறதுக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்டமான வண்ணம் கிளிப்பச்சை. சிவபெருமானை ஒவ்வொரு நாளும் வணங்கி நீங்கள் உங்கள் நாளை தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். மெயினாக பொறுமையாக இருக்கிறதுக்கு வழி கிடைக்கும். அதனால் சிவபெருமானை நம்புங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் சிம்ம ராசிக்காரங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.